என்னதான் இது இன்டர்கேஷன் சீன் நம்ம கம்பெனியாக ஷார்ட் இல்லைம்மா அதான் சொல்கிறேன் ஒரு மாதிரி ஃபார்மிங் வச்சுருக்கீங்க இன்னும் ட்ரை பண்ணாலும் செட்டப் கன்வே ஆகாது. அதனால் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர் கிரவுண்டில் மட்டும் வச்சுட்டு நம்ம அதே பண்ண காப்பான கல்பிட்ட நிஜத்தில் நீ என்ன பிரதர் ஃபர்ஸ்ட்லி வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூ வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது இதில். ஸோ படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த இன்டர்வியூ பார்க்காதீங்க ப்ளீஸ். சரி பிரதர், ஃபர்ஸ்ட்லி வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே. ஐ திங்க் கொலாபரேஷன் தான் சினிமா அப்படின்றது வெற்றி படம் வரும்பொழுது தான் நமக்கு ஆமாங்க அப்படின்னு தோணும். மீதி நேரத்துலலாம் ஏதாவது ஒரு ஃபேக்டரை மட்டுமே அசோசியேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்லி மாமா வில் ஸ்டார்ட் வித் ஹிம். பிரதர், அதாவது யார்கிட்டையுமே அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கல, பையன் பிடிச்சிட்டான் அப்படின்றது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, எந்த ஸ்கூல்லையுமே சேர்ந்து கரெக்ட் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு இன்ஃபென்ட் எனர்ஜியோட வந்துட்டாரியா. ஹவு டு வி சி தட் இந்த சக்ஸஸ்ன்றதுனால இந்த கேள்வி? யார்ட்டையும் அசிஸ்ட் பண்ணல, லைக் டெக்னிக்கலாக ஒரு படத்தில் போய் அசிஸ்ட் பண்ணல, பட் நிறைய பேர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் நாங்கள். ஸோ நான் ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுலேருந்து ஐ ஜாயின் புதிய தலைமுறை. ஸோ அங்கே ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே பார்த்தா அது லாட் ஆஃப் எல்வி பிரசாத்லேருந்து ரெக்ரூட்ஸ். ஸோ என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஃபிலிம் ஸ்கூல் பாஸ் அவுட்ஸ். What was your undergrad? Engineering. Fantastic. SSL. You to be நான் அஸ்வத், பிரதீப், we're all from the same college. Pretty nice. ஸோ அதுதான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாட் ஆஃப் பீப்புள் I've learned from, they've also taught me. And இப்போ இருக்கிறதுல you can write. மாமா ஆள் பார்க்க மட்டும் ஜிவிஎம் மாதிரி இல்லை, ஜிவிஎம் வைப்ஸ் ஹெவியாக அடிக்கும். பேரிட்டோன் வாய்ஸ், ஆங்கில பிரயோகம் எல்லாமே பக்காவாக சிங்க் ஆகுது. ஆக்சுவலாக காலேஜ்லேருந்து தெரியும். ஸோ அப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இஸ் ஸ்டார்ட் டூயிங். ஈவன் தோ ஹி டிட்ன்ட் அசிஸ்ட் பீப்புள், ஹி வாஸ் ஆக்சுவலி மேக்கிங் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹிஸ் ஓன் மிஸ்டேக்ஸ். எதுக்கு சொல்லுறதுன்னா, நாங்கள் காலேஜ் இவன் ஃபெஸ்டிவல் இவன் காலேஜ் நடக்கும், நான் போயிருந்தேன். அப்போ ஜீவம் வந்திருந்தார் சீஃப் கெஸ்ட்டாக. ஆமாம். ஸோ வி வர் பார்ட் ஆஃப் த க்ரௌட், ஆர்கனைசிங் க்ரௌடு, வி ஆர்கனைசிங். ஸோ அதுதான் ஞாபகம் இருக்கு. அங்கேயும் க்ரௌடு இல்லைம்மா. உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது பார்க்குறதுக்குன்னா, I think it's amazing to see that you are understanding the X factor of cinema. Content தான் தலை, அப்புறம் தான் எல்லாமே. So when you heard it, this joy that comes out of an actor's energy, தான் ஒன்று மாட்டிக்கிச்சிரா அப்படின்றது. How was it when you see விக்னேஷோட ஒர்க் பண்ணுங்கிறது என்ன ஸ்டோரி சொல்லி தரப்பி நடந்துருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ லைக் ஹவு ஹி ஒர்க்ஸ் அண்ட் ஹவு சின்சியர் இஸ் டு த கிராஃப்ட். இந்த கதை சொன்னோடனே ஓகே பண்ணிடலாம். 2016 or 15 we discuss this. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்தது. தென் ப்ரொடக்ஷன் அங்கே பிச் பண்ணோம், நிறைய இடத்துல பிச் பண்ணோம், அதுன்னு போயிட்டு இருந்தது. ஸோ இட்ஸ் அ வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட். அது நிறையா வேர்ஷனில் இவால்வ் ஆகிருக்கு. அண்ட் திஸ் ஆல்ஃப்ரெட் வாஸ் ஆல்சோ கோ-ரிட்டன் வித் ஹிம். நிறைய ஸ்கிரிப்டில் வந்து ஒரு கேரக்டருக்கு ஃபுல் ஆர்க் இருக்காது. ஓகே, and I'm very particular அந்த கேரக்டர் வந்து has to learn something, has to unlearn something in the film. அது இருந்தால் தான் you will be emotionally invested in the character. இதில் வந்து சூப்பராக இருக்கும் ஆர்க். ஈவன் தோ சரத்குமார் சார் வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பேக்ரவுண்டும் a lot for you to imagine. கரெக்ட் இருக்கும். இல்லை அடி வாங்கினவன் சின்ன வயசில் போலீஸாகவும் ஆளான கிளிம்ஸில் நீங்கள் அதில் நீ ஃபீல் பண்ணிக்கிறேன். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். இதில் வந்து ப்ராப்பரான ஆர்க் இருக்கும். லைக் மை கேரக்டர். ஸோ கேரக்டர் மட்டும் யூ தாட் ஆஃபா இல்லை ஓவராலாகவே? ஓவரால் நான் நல்ல கேரக்டர் பண்ணிட்டு யாரும் பார்க்கல. ஓவரால் தான், ஃபஸ்ட் ஓவரால் தான். அண்ட் இட்ஸ் அ வெரி வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட். எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஏன்னா நிறையா க்ரைம் த்ரில்லர்ஸ் வந்துருச்சு, நிறையா நம்ம மர்டர் மிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்துட்டோம். பட் அந்த கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சரத் சார் ரோல் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஸோ ஐ லைக் த கேரக்டர்ஸ் ஃபேஸ். ஆஃப்டர் ஐ வாஸ் டன் வித் த ஃபிலிமில் இந்த படி காப்பே வந்து நம்ம நிறைய இங்கே பார்க்கவே மாட்டோம். ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருந்த எனர்ஜியே பிரமாதமாக இருந்தது. ஐ வாண்ட் டு see them in different timelines, different worlds was the first thing that came to my mind. So this whole so-called, I know it's a very old word, but the chemistry was just seamless between them. அது ஒரு எப்போவுமே ஒரு 100 ஆகு இங்கே ஒரு மூடி காப்புன்னு சூப்பராக உட்காந்துச்சு. So I think was that the starting point for the story, or I want you to tell me how you approached the whole script. Okay, so first Alfred and we've co-written this. Oh, ironical, Alfred. So we've co-written this script. So initially the original idea of this film was that a filmmaker who wants to do a film
right, for research, joins a police officer. And he is asked to stay next door to a suspect. அது பண்ணும்போது தான் ஜிகர்தண்டா வந்துருச்சு. இது யோசிக்க ஆரம்பிச்சோம் ஜிகர்தண்டா. Talking about like almost. Yeah, I'm talking about as a very germ of an idea. Like இதுதான் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமேன்னும் போது ஜிகர்தண்டா ட்ரெய்லர். சரி அது அப்படியே ஓரம் கட்டியாச்சு. Then both of us like serial killer films. எனக்கு வேட்டையாடு விளையாடு is a film that Can we do something? June 23 ரிலீஸ் ஆகுது. ஆமா இப்பதான் போஸ்ட் பார்த்தேன். நம்ம போனல ரோஹிணி போனல. நான் பார்த்தேன் என்ன போஸ்ட் மேனிஃபெஸ்ட் நம்ம போடும்போது அது ஒரு ஒரே டைம் Unbelievable. I think please go. So எனக்கு வந்து கமல் சொன்னா ஃபயர் all of us are கௌதம் மேனன் சார் 2 பேரும் சேர்றாங்க போது எனக்கு ஒரு வாரம் தூக்கமே இல்லை. பொதுவாக எக்ஸ்பெக்டேஷனோட போய் படம் பார்த்தா லைட்டாக மொக்கையாயிடும். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஃபஸ்ட்டு த ஒன்லி ஃபிலிம் தன் ஐ திங்க் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போன ஒரே படம் தான். நான் எதிர்பார்த்ததை விட வேற ஒரு விஷயம் அந்த படத்தில் இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த தாக்கம் வந்து இன்ன வரைக்கும் so many times I keep watching the film. ஸோ அப்போ இந்த சீரியல் கில்லர் 7 அதெல்லாம் ஃபேசினேஷன் இருந்தது. ஜோடியாக்கு அப்புறம் குருதி பொண்ணு இஸ் another important things. இதெல்லாம் சேர்ந்து மெமரிஸ் ஆஃப் மர்டர், லைக் யூனோ லாட் ஆஃப் குட் கிரேட் சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸ் அவுட் தேர். ஸோ அதை பார்த்து எழுத ஆரம்பிச்சு. தி சேலஞ்ச் வாஸ் டு மேக் ஹவு டு யூ மேக் ஈச் சீன் ஃப்ரெஷ். அதே ட்ரோப் தான் அடிக்கணும், அதே பீட்டு தான், அதே இன்சைட்டிங் இன்சிடென்ட் தான், அதே செட்டப் தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதுக்குள்ளே சேம் திங் பட் டிஃப்ரெண்ட். That was the challenge and that's what we've tried. Right from the start, the way the character was introduced, the whole catching funda, plus கொஞ்சம் மீசை வளருங்களேன் எல்லாமே பார்க்கும்போது ஐயோ இந்த ஆள் புக்கிஷாக அவ்வளோ அழகாக அப்ரோச் பண்ணுறானே, சூப்பராக உட்காருதேன். ஏன்னா எனி ஜான்ரா தட் வி டேக் ஒரு ஸ்டோரி வேர்ல்டு ஏதாவது லைஃப் லைக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது மெமரிஸ் கேதர் பண்ணியோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸையோ உள்ளே போட்டுடலாம். நம்மளோ கொலை பண்ணதில்லை. ஸோ இது எல்லாமே புக்கோ இல்லை படமோ அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு இந்த படத்தில் மை பர்சனல் டேக் வாஸ் அசோக் செல்வன் தான் நான். இன் தி சென்ஸ் தட் எனக்கு லாட் ஆஃப் இப்போ அசோக் கேட்பான் ஒரு கேள்வி, இவ்வளோ பயத்தை வச்சு நான் இதுக்கு போலீஸ் ஆனேன்னு. நான் என்ன நிறைய கேட்டுக்குது, இவ்வளோ பயத்தை வச்சுட்டு ஏன்டா நீ டேரக்டர் ஆகணும்னு நினச்ச அப்படின்ற கேள்வின்றது எனக்கு ஆல்வேஸ். ஏன்னா நான் ஃபில்ம் மேக்கர் ஆனதும் அது வெரி சிமிலர் ரீசன் தான். பிகாஸ் இன் காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் டே எழுந்து எல்லாரும் என்ன பண்ணுன்னு கேட்பாங்க தெரியுமா, இதுவாகணும் அதுவாகணும் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துறதுனால சரி எதையாவது சொல்லி இது ஒன்று அட்டென்ஷன் கேதர் பண்ணுன்ற நான் டைரக்டராக போகிறேன்ட்டேன் எழுந்து. அது என்னமோ நியூஸ் பரவிடுச்சு காலேஜுக்குள்ளே. அப்புறம் அப்படியே பில்டப்லேயே இருந்தேன், ஒன்றும் எடுத்தது கிடையாது வரைக்கும். அப்போது வந்து சீனியர் ஒருத்தர் வந்து ஏய் நீ தானடா அந்த டைரக்டர் ஆகணுன்ட்டுருந்தேன், கல்ச்சுரல்ஸ் வருது ஒரு வீடியோ பண்ணோம், எடிட்டிங்லாம் தெரியுமான்னா தெரியும்ட்டேன். ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அப்போ வந்த ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அதோட பேரலல் தான் இந்த பேக் ஸ்டோரி தட் அசோக் டெல்ஸ். Too many things to actually address, but எனக்கு chronological orderல எப்படி போகிறதுன்னு தெரியல. பட் ஒன் திங் தட் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் என்ன அப்படின்னா, பொதுவாகவே க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னாலே கதையுமே வந்து ஒரு டைரக்டர் என்ன கதை எதுனால அவர் ஃபஸ்ட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அது என்ன ஒரு காக்கானரி கதையாக இருந்தாலும் நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஆங்கிள் அப்படியே போகணும். அந்தந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட டைமென்ஷன்ஸ் கண்ணத்து குழியில் வச்சா பாரு கேம். ஓய்யோ மைண்ட் ப்ளோன் லிட்டரலாக. ஆமாம் இந்த படத்தில் ஏன் பிரீத்தி சிந்தா நடிக்கலன்றது உங்களுக்கு அப்புறம் எனக்கு ஐ திங்க் எப்போ வந்து இட் பிகேம் பர்சனல் அப்படின்னா அவர் பிஎல் தேனப்பன் கேரக்டரோட பொண்ணு சாகும் போது தான் ஓகே திஸ் பேட் ஷிட் கிரேசி ஸ்டஃப் இஸ் ஹேப்பனிங். பிகாஸ் அந்த கில்லர் கூடயே இருந்து இவங்களை அது நீங்கள் எஸ்டாப்ளிஷே பண்ணலன்றது எனக்கு இன்னும் பிடிச்சது தலை. அதாவது அது எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஸோ அதில் ஒரு உருப்படி போட்டால் இன்னும் வேற அவங்க நில குலைஞ்சு போவாங்கன்றது வாஸ் இட் இன்டென்ஷனல்? இட் வாஸ் நாட் ஆக்சுவலி அந்த இன்டென்ஷன் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நிக்கிலா இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இல்லை லேட்டர் ஆன். ஸோ see there is a layer. அந்த ஒரு ஐடியா இருக்கு. இட்ஸ் a very far shot, but நாங்கள் we didn't expect the audience would connect those dots. அந்த மாதிரி ஆர்வத்தில் படம் பார்க்குறவங்க. ஸோ அது ஒரு மாதிரி என்ன மாதிரி தாட்டோட அது வைக்கப்பட்டுச்சு? இல்லை see initially the thing was he targets women who basically resemble the wife. என்றது தான் விஷயம். And we've shown that he is working in an NGO.
Okay. So NGO இருக்கும்போது he has access to a lot of Correct. data and all of that. So and he is someone who moves around. So அந்த பெட்டி எடுத்துட்டு he goes around and so it's like இதுதான் ஒரு செட் ஸ்டாக்கிங் பேட்டர்ன் இல்லாமல் ஸோ these are the options with which he stalks his victimன்ற மாதிரி தான் நாங்கள் அந்த சொல்லலாம். நான் வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் இது ஒரு காப்பி கேட் மர்டர் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணித்தரமாக நம்பிட்டு இருந்தேன். பட் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பெருசாக எக்ஸைட் பண்ணல. செகண்ட் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நாட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாஸ் வெரி பாய்க்னன்ட்லி டன், தட் வாஸ் ஆல் பர்ஃபெக்ட். பட் எனக்கு என்ன, நான் டெல் மீ அபவுட் திஸ்ல மச்சா, யூ கேன் ஆல்சோ ஆன்சர். இந்த சீரியல் கில்லர்னாலே அவனுக்கு ஒரு காரணம் வேணும்ல இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்குன்றதுல. நம்ம தமிழ் சினிமானா ஒரு ட்ராமா ஒன்று எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. லைக் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை ஒரு ரேண்டமான ஒரு ஸ்ப்ரீ ஆஃப் கில்லிங்காக இருக்கலாம். அதை எப்படி பார்க்குறீங்க இந்த கதையில்? அது எப்படி பிறந்துச்சு? இல்லை, அது வந்து ஒரு சீரியல் கில்லர் ஃபிலிமில் த ஒய்ன்றது தான் கத்தார்சிஸே. அது யூ காண்ட் எஸ்கேப். இப்போ இந்த ஜோடியாக்கு மெமரிஸ் பண்ணுற மாதிரி நீ கொலகாரனே காமிக்கலனா தட்ஸ் a different thing. I guess That's but if you do have a guy, I think you cannot escape the why. அது வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். அண்ட் லைக் த ரிசர்ச் ஷோஸ் தட் about 99% it's always the formative years. Always the formative years, always the childhood trauma. See, I also think நம்ம என்னவா இருக்கோம், இல்லை நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் சைல்ட்ஹுட் ட்ராமா. ப்ராப்ளம் மட்டும் இல்லை, பர்சனாலிட்டி. ஸ்டேஜில் என்ன வருதோ அதுதான் நம்மளோட பாதி பயங்கள், நிறைய நல்ல விஷயங்களும் எல்லாமே ஆல்வேஸ் பாயில்ஸ் டவுன் டு சைல்ட்ஹுட். அதான் ஒரு ட்ரோப்பே ஒன்று இருக்கும். வென் ஒரு வில்லனையோ somebody want the audience to follow them, you show the childhood portion. You automatically follow the character. ஈவன் மாஸ்டர்லேயே பார்த்தாலும் விஜய் சேதுபதி கேரக்டர் ஏன் இன்னும் நிறைய ஃபாலோனா இது ஸ்டார்ட்ஸ் வித் சைல்ட்ஹுட். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சில ட்ரோப்ஸ் ஐ திங்க் வி நீட் டு யூஸ், பட் எவ்வளோ கிளவராகவும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ் பண்ணுறோங்கிறது தான். ஏன்னா எனக்கு இந்த செட்டிங் வாஸ் பியாண்ட் பர்ஃபெக்ஷன்றதுனால ஐ வாஸ் இன்னும் வேறு ஒரு இனோவேட்டிவான ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் இருக்குமோ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பீரியட், நம்ம எல்லோரும் ஒரே வாரி வாழ்க்கை தான் வாழ்கிறோம், நமக்கு அப்பா அம்மாலாம் இருப்பாங்க, தட்ஸ் ஆல் தேர். பட் எனக்கு இது பத்தலை இது பத்தலை தலைன்ற செகண்ட் பார்ட்டில் அதுதான். பிகாஸ் எனக்கு சரத்குமாரோட கேரக்டருக்கு அடி வாங்கினா எப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை, அவன் போலீஸாகவும் ஆகலான்னும் போதே அது ஒன்று சரி ஓகே இந்த டேரக்டர் இங்கே இருந்து இது ஒன்று பண்ண போகிறாருன்ற மாதிரி. சரி, ஒன் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ இம்மீடியட்லி ஆஃப்டர் வாட்சிங் த ஃபில்ம் வாஸ், இப்படிலாம் பண்ணிவிட்டு யூ கான்ட் கோ அண்ட் டூ அ ஸ்டூபிட் ஃபில்ம் irrespective of the genre. You just pushed to a point where we believe that you had the capacity and the maturity to understand the greatness of the script, so you can't fuck it again. So how brush? See, mostly nobody starts out to make a stupid film. Okay, எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணலாம், இதில் இது பண்ணலாம், இது புதுசாக இருக்குது, இது எனக்கு எக்ஸைட்டாக இருக்குது, இது மக்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய சாய்ஸஸில் பண்ணுறோம். பட் டெஃபினெட்லி நாட் லெட்ஸ் மேக் a stupid film choice. But sometimes it works and sometimes it fails. I think அது ஒரு ப்ராசஸ் தான். I'm also learning. And சில நேரத்தில் மற்றவங்க சொல்லி சில சாய்ஸஸ் பண்ணியிருக்கேன் which I have stopped. So I think the next few releases will be... ஒரு மாதிரி creative control இருக்கா for you to like, bro, I think something is going wrong. We have to kind of reboot or, reassure. With all the projects, yes. Whatever that you're doing, you don't have to name the project, but sometimes எல்லாத்துலேயுமே இருக்காது. Sometimes தப்பான ஈகோவை டச் பண்ணிடும். இல்லை, பட் பவர் பிளே இன்னும் சினிமாவில் இல்லை. டெஃபினெட்லி இருக்கும், சினிமாவில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஈவன் இஃப் யூ டேக் கார்பரேட், எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். ஐஆர்கிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். அண்ட் ஐ திங்க் இப்போது ஹாப்பி மை ஓன் ப்ரொடக்ஷன் கப்பலில் பண்ணாவும் இல்லை, when I'm working with friends, I think I'm more open. நான் சொல்கிறேன் இது பண்ணலாம், அது சூப்பராக இருக்குது, இது வேறு மாதிரி பண்ணலாமா, there's more conversation. அண்ட் எனக்கும் அது ஈஸியாக இருக்குது, or I'll be thinking what will you think, am I stepping out of the line, அந்த மாதிரி சில கேள்விகள் வந்துடுது. பட் இப்போ விக்கியோட அஸ்வத்தோட இவங்களாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஐம் மை செல்ஃப், ஐ கேன் சே வாட் எவர் ஐ வாண்ட். அண்ட் பெஸ்ட் திங் இஸ் ஷரத் சார்க்கும் அந்த ஸ்பேஸ் இருந்து ஒர்க் பண்ணும்போது we can say anything to him, and he can also say anything to us. ஒரு அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு. அந்த கெமிஸ்ட்ரி விசாரினோ அதுக்கு காரணம் வந்து நானும் அவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம் ஃப்ரேமில். அண்ட் போத் ஆஃப் us weren't fighting to score or to anything. great கேரக்டர் என்ன, சீன் என்ன, ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக.
ஏன்னா பொன்னியின் செல்வனில் வந்து ஐஸ்வர்யா ராய் ஃப்ரேம் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் சிரிக்கலாமா வேணாமன்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாரு. அந்த படத்துலேயே அதுதான் பெஸ்ட் ஆக்டிங்கிற லெவலில் ஃபீல் பண்ணுறேங்க. இங்கே அதே மாதிரி கடைசியில் வண்டியில் உட்காந்துருக்கும் போது இவர் அவர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் தெரியுமா. தட் ஆக்சுவலி ஷோட் த கேலிபர். காஸ்டிங் டன் ரைட் பாதி கடல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வித் ரிகார்ட் டு இந்த படத்தில் ஈவன் சூஸிங் சரத்பாபு சார்லாம் வந்து இவ்வளோ வருஷமாக நான் அவரை பார்க்கவே இல்லையே, இப்போ வந்து என்ன வச்சு ஸ்கோர் மேக்ஸ் பண்ணி அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரி. ஸோ ப்ளஸ் இன்டர்வியூலையுமே ஒரு எக்ஸ்போசிஷன், அது அப்புறம் பேசுவோம். பட் காஸ்டிங் பற்றி இஃப் யூ கேன். ஸோ அசோக் செல்வன் வாஸ் ஆப்வியஸ் சாய்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பிச் பண்ணுறதுலேருந்தே ஸோ அசோக் செல்வன் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ த சீனியர் காப் வந்து சரத் சாருக்கு வந்து அந்த அது ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு கம்பீரம் இருக்குது. ஒரு கொஞ்சம் டெரராக தான் இருப்பார் பார்த்தா. இஸ் வெரி ஸ்வீட் கை, பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரு ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கதைக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் தேவைப்பட்டது. ஸோ விச் இஸ் வை வி வென்ட் டு. I've always known him to be a very classy man. Yeah, so that was also a very important reason. ஸோ அதனால் that was there. ஸோ கென்னடிஸ் வந்து தான் ரொம்ப டெலிபரேட் பண்ணிகிட்டே இருந்தோம், பார்த்துட்டே இருந்தோம். அப்போ there is this one picture which I'll show to you after the of Sharat Babu sir with Kamal sir in one event. அது வரைக்கும் நான் ஷரத் பாபு சார் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. அண்டு கமல் சார் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஸோ ஐ தாட் பயங்கரமாக இருக்கார், இவர்கிட்ட கேட்கலாமா, இவர் பண்ணுவாரா அப்படின்ட்டு பண்ணி நான் at this moment we all miss him actually. We all miss him. So it's a great human being. It's an honor for us. கடைசி வேலை. ஸோ அவர்கிட்ட கதை சொல்லும் போது நான் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன். அவர் புரியுமா, இஸ் ஹி லைக் பீன் வாட்சிங் ஃபிலிம்ஸ், ஸோ ஹவு இஸ் ஹி யூனோ இன் ஜென்ரல்லாம் பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் இப்போ கேட்டிங்களா அசோக்கிட்ட எப்படி புரிஞ்சுக்கிட்ட, லைக் யூ அண்டர்ஸ்டுட் த, பயங்கரமாக புரிஞ்சுட்டு உண்மையிலேயே ஹி ஆஸ்க்ட் மீ. இட்ஸ் ஆக்சுவலி வெரி காம்ப்ளெக்ஸ் கேரக்டர். அவ்வளோ கேள்வி கேட்டார். He actually forced a rewrite for both Alfred and I. He forced a rewrite. இப்படி இல்லையே, why is he doing this, why is he doing that, ஷூட்டிங் வரைக்கும் கேள்வியே கேட்பார். அதுதான் மிரண்டு போயிட்டேன் நான். ஒரு ப்ராசஸே வந்து பயங்கரமான ப்ராசஸ். அண்ட் அதே மாதிரி இல் ஆல்சோ டப்பிங்லேயும் கூட பயங்கர இன்வால்வ்டாக பண்ணார். ஸோ தட் இஸ் த திங். வித் த செகண்ட் கை வந்துட்டு அகெயின் வீவர் பேசிக்காக கூகுள் சர்ச் தான். இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் இவரை பிடிச்சி சுனில் சுகத்தான்றவர் பிடிச்சி காசு பண்ணோம். எனக்கு படம் ஷூட்டிங் முடிஞ்சது வரைக்குமே எனக்கு தெரியாது தட் ஹீ இஸ் அ காமிக் ஆக்டர் இன் கேரளா. ஆமாம், எனக்குமே தெரியும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக கொச்சினில் நடந்தது. பிகாஸ் மியூசிக் டைரக்டர் எல்லாமே அங்கேனால அங்கே பசங்க இருப்பாங்களே ப்ரோக்ராமர்ஸ், சின்ன சின்ன பசங்க அசிஸ்டன்ஸு, அவனுக்கு பார்த்துட்டு நானுங்க என்னடா ஏண்டா அப்படின்னு, ஓ இவர் வந்து காமெடி ஆக்டருங்க, ஓ அப்படியா அப்படின்னு. ஸோ அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நிக்கிலா விமல் அகெயின் we needed that the sophisticated classy kind of a thing. So also with on Kuli slightly enhanced in CG. Nice one. ஆரம்பத்துலேருந்து ஐ திங்க் அதான் அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் இஸ் ப்ராபப்ளி மேக்கிங் த ஃபிலிம் வெரி ரிப்பீட் வருதுன்னு நினைக்கிறேன். குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு அது ஒன்று தான் ஷார்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் சீன் பட் அது அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த கத்தியில் ஒரு 2 விஜயும் பார்த்துக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு பூரிப்பு / சந்தோஷம் / ஓ இனிமேல்ட்டு அவன் நிம்மதியாக இருப்பான்பா அப்படின்ற மாதிரி அது எல்லாமே கன்வே ஆகி ஐ திங்க் அதுதான் எல்லோரும் ஓனர்ஷிப் எடுத்தாலே ஒரு படம் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்டர் டாக்காகவே ட்ரீட் பண்ணப்பட்டு 2 இடத்துல கேரக்டர் அப்படின்னு நின்றுச்சு மாசா. அது படிக்கும் போதும் கேட்கும் போதும் யூ நியூ இட் வுட் பி ஸ்டேஜ்ட் தட் வெல். இப்போது ஈவன் இஃப் யூ டேக் வித் ஸ்பைடர்மேன் ஃப்ரம் இந்த பாட்டு எந்த அமுத்திக்கிட்டே இருப்பாங்க அவனை கீழே. அண்ட் வென் ஹீ ரைசஸ் வில் பி பியூட்டிஃபுல், இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் ஒரு மாதிரி ஒரு செகண்டரி புது பையன் கூட இருக்கான். சரத் சார் பி டாமினேட்டிங் தி ஸ்க்ரீன். அவர் அந்த ஸ்பேஸ் எடுத்துருப்பார். பட் இவனோட ரைஸ் இருக்கிற இடம் ஏன் என்ஜாயபிளாக இருக்குன்னா இதெல்லாம் தான். அதுவும் அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு இருந்தது தான். அண்ட் ஐ திங்க் ஐ கேன் பிளே திஸ் நவ். இன்னும் கொஞ்சம் வயசாகிடுச்சு எனக்கு தெரியல ப்ளே. ஸோ அது டெஃபினட்டாக ஐ நியூ
தி எண்டிங் வாஸ் மைண்ட். But that is the arc, like it's journey. The film is the rights of Vidana. தெர்மோமீட்டர் மேட்ரும் கடைசியில் எல்லாருக்கும் அது தெர்மோமீட்டர் மேட்டர் பிடிச்சிருக்கு. தெர்மோமீட்டர் மேட்ரு ரொம்ப அழகா, அது தெர்மோமீட்டர் மேட்ரு கூட அது சொன்னதுக்கப்புறம் வாங்கிக்கோ. ஏன்னா எப்பவுமே ஒருத்தர் வாங்கிட்டு திரும்ப கொடுக்குற ரஜினி ஃபார்முலா தான் எப்பவுமே ரெண்டு இடத்துல. ஆக்சுவலாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஷோ பார்க்க அவருமே அந்த தெர்மோமீட்டரை கூப்பிட்டு பேசிட்டு சூப்பராக இருக்கு. கம்மிங் பேக் டு தி அக்யூரசி பார்ட், அந்த மாடஸ் ஆப்ராண்டி, அப்புறம் இந்த ப்ரொசீஜரல் ஃபில்ம்ஸ், இது எல்லாமே இருக்குல்ல சின்ன சின்ன. ஐ திங்க் ஆல்சோ ஹியூமர் காட் வெரி நைஸ்லி லேஸ்ட் இன் டு த. அவர் ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள்னு அவரே வந்து யாருன்னு தெரியாமல் தேனப்பன் சார் வந்து திரும்ப அவர்கிட்ட தான் சொன்னேன், என்ன வில்லன் அழுது புரண்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி. ஸோ ரொம்ப பர்டிகுலராக ஒரு 10 விஷயம் கேட்குறேன், அது மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு. ஏன்னா எழுதுகிற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்குமே வந்து எழுதுறதை தவிர்த்து எல்லாம் சினிமான்னு நினச்சின்னு இருக்காங்க. எழுத்து தான் சினிமான்னு செஞ்சு. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வுட் சே இஸ் டிஃபன் பாக்ஸோட ஒரு குரூப் ஃபோட்டோவாக இருக்கட்டும். ஹவு டிட் யூ பிரிங் தி nuances of humor into such a serious setting? It stems from his character. So நான் படத்திலேயே every choice I have to take, I'll take, okay, இப்போ பிரகாஷ் என்ன ஃபீல் பண்ணுவோம், அப்போ கேமரா எங்கே இருக்கணும், மியூசிக் எப்படி இருக்கணும், இங்கே சைலன்ஸ் இருக்கணுமா, எப்போல்லாம் எனக்கு டவுட் வருமோ I'll go into the show. இவன் என்ன ஃபீல் பண்ணுறான், பிகாஸ் I want the audience and him to align. ஸோ இவன் மேலே ஜோக் போடணும், இவன் மேலே ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பாட்டி கேட்குறாங்க மீசை வளர்த்துக்க, மீசை இல்லையான்ட்டு. அவர் நெல்கல் ரவி சார் கேட்குறாரு எப்போ மீசை வளர்த்துக்குப்பா அப்படின்றது. அதே தான் அவன் நிக்கிலவங்கள்ட்ட சொல்லுவாங்கள, பார்த்தா போலீஸ் மாதிரியே இல்லைன்னு ஒரு லுக் கூப்பிட்டு போயிடுவாங்க. அடுத்த சீனே வந்தால் தம்பி யார் பண்ணி அப்படின்றது. பார்த்தா போலீஸ் மாதிரி இல்லாத ஒருத்தனை பக்கத்து வீட்டில் வைக்கணும்னா கரெக்டாக அவன் கதவு தந்து தலை விடுவான். ஸோ இது வந்து ஹியூமர்ன்றது இந்த கேரக்டர் மேலே வரணுன்றது வெரி ஆர்கானிக்காக வந்ததுனால தான் இட் இஸ் சீம்லெஸ். அந்த திருச்சியில் டபுள் மர்டர் யார் சார் பண்ணதுன்றது அது வந்து பிரதர். இப்போது இந்த மாதிரி கதைகளுக்கு ப்ரொசீஜரல் ஃபில்ம்ன்றதுனால ஒரு போலீஸோட ட்ரெஸ்ஸில் எவ்வளோ ஸ்டார் இருக்கணும் வரைக்கும் நீங்கள் போட்டு அதை யூ டு வாட்டர் டவுன். ஸோ ரீசர்ச்சில் நிறைய கிடச்சிருக்கும், அதில் இதெல்லாம் தாண்டா என் கதைக்கு தேவைன்றது எப்படி பிரதர் சூஸ் பண்ணுறது? அது கஷ்டம்தான். அதாவது நான் இதுக்காக நிறையா ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக நீங்கள் ரியாலிட்டியை டெபிக் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் பி a வெரி வெரி போரிங் ஃபிலிம். ஏன்னா அவ்வளோ ப்ராசஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இது வந்து ப்ரையாரிட்டி இஸ் த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர். ஸ்டோரி டெல்லிங் தான் ஃபஸ்ட்டு. அதில் லேயரிங்காக என்னென்ன வைக்கலாம், அதாவது கதையோட ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னென்ன தேவைப்படும் அங்கங்கே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வைப்போம் அந்த ஆத்தென்டிசிட்டிக்காக, சில லிங்கோ சில வார்த்தைகள்லாம். ஸோ அதுதான் ஐ திங்க் வித் லாட் ஆஃப் ரிசர்ச் தட் வி ஹவ் நாட் used in the film. I mean, so much of research. ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் இவ்வளோ பெரிய அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ வேணும், பந்தோபஸ்து வேணும், வண்டி வேணும், அது வேணும், இது வேணும்னு அப்போ தான் தெரியுது. அதாவது இவ்வளோ ஒரு முக்கியமான க்ரூஷியல் சுச்சுவேஷனில் ஒரு ஆஃபீஸர் கேட்டாலே அது இவ்வளோ ப்ராசஸை தாண்டி தாண்டா வரும். இப்போ டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்ற மாதிரி. ஏன்னா அங்கே இருக்கிற பற்றாக்குறை, அங்கே இருக்கிற தேவைகளே. ஸோ எவ்ரி டைம் யூ பிளே அ ரோலில் யூ கோ இன் டு தட் லைஃப். ஸோ ஹவ் வாஸ் த போலீஸ் லைஃப்? இந்த படம் பொறுத்த வரைக்கும் he had so much clarity. He presented me with pen drive folder he gave me things. So விக்னேஷ்க்கு அந்த கிளாரிட்டி இருந்தனால எனக்கு பாதி வேலை முடிஞ்சுது. ஸோ அப்படியே வாழ்ந்தேன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பிகாஸ் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் த டைரக்டர்ஸ் விஷன் இஸ் மோர் தென் எனஃப். நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். But why do you choose that route? Sorry to interrupt. It's about satisfying him. No. Satisfying the actor. No, he's traveled with the characters far too long than me. நான் இப்போ உள்ள வரேன்னா அவன் வந்து அந்த கேரக்டர் ஜேர்மா பண்ணிட்டே சொல்கிறான். அங்கேருந்து வென் வித் பிரகாஷ். நான் இப்போ தான் பிரகாஷாக வரேன். அண்ட் அந்த கிளாரிட்டி இப்போது இஃப் ஹீ இஸ் மடில்ட் வித் இஸ் தாட்ஸ், இப்படி இல்லை அப்படியே வச்சுக்கலாம், இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம், அப்படி இருந்துன்னா நான் கொஞ்சம் ஷேக்காகி நான் கொஞ்சம் I'll start doing my own thing. He was very clear on who the character is. So I was only trying to understand what he has in mind. And the marrying the director's mind. So I was only trying to understand his vision and அதில் எப்படி அங்கங்கே எங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், ஒரு சின்னதாக ஆம்ப்ளிஃபை பண்ணலாம், அவ்வளோதான் யோசிச்சேன்.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ராசஸ் ஆகுது. ஒரு ஜான்ராக்கு உண்மையாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் அ ஸ்டோரி டெல்லர். ஸோ வாட் டிட் யூ ப்ராபப்ளி கிவ் அப் ஆன் டு மேக் சச் அ ட்ரூ டு ஜான்ரா? நான் ஒன்றுமே கிவ் அப் பண்ணல. இது ஐ திங்க் ஹியர் வி நீட் டு டாக் அபவுட் த ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் ஒரு படத்தில் சாங் இல்லை, ஃபைட்டில் ஹீரோயின் இல்லை, காமெடி இல்லாம போது இந்த அதான் காமெடி வந்து ஹியூமர் இருந்தது, காமெடி இல்லை, காமெடியன்ஸ் இந்த மாதிரி இல்லைங்க. ஸோ இப்படி இருக்கிறத அவங்க ஸோ ஃபஸ்ட் E4 என்டர்டெயின்மெண்ட் கதை சொல்லும் போது தே ஸ்பாட்டட் த பொட்டென்ஷியல் இமீடியட்லி அண்ட் தென் தே டுக் இட் அப் லாஸ்ட் பேங்க்ரோல் த ப்ராஜெக்ட். ஸோ அவங்க மனசு வச்சனால தான் இது நமக்கு வி வாண்ட் டு டூ தட் ரைட். ஸோ எனக்கு வந்து ஐ டென்ட் அவங்க எனி ஸ்டேஜ் எந்த காம்ப்ரமைஸும் அவங்க சொல்லலாம், நீ இதுதான் ஸ்கிரிப்ட், அதை வந்து எடுத்துன்னு வந்துடும். The way the film was staged, அந்த சீன் கோரியோகிராஃபி, the placement and all that, ஷூட் பண்ணும் போது இங்கே ஒரு டாப் ஆங்கிளில் அந்த அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷனை காமிச்சிடலான்டான்ற ஒரு சாய்ஸ் இருக்குது தெரியுமா? ஐயோ அது ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ட்ராமா கிவன் டியூ இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஷார்ட் டிவிஷனில் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் போச்சு? ஸோ எக்ஸசிவ்லி ஷார்ட் டிவிஷன் பண்ணப்படுது. ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லொக்கேஷனுக்கு அசிஸ்டன்ஸோடு போயிடும். So there is this app in the phone where you can simulate the lenses. So please tell me that. நிறைய சரி பேர் டெக்னாபில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு we will block the entire scene. We'll take pictures. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இங்கே ஆங்கிள் அது இதுன்னு பண்ணி ஸ்டோரி போர்ட்ஸ் இருக்கும். அதை வந்து ஆக்டர்ஸ்ட்டு காமிச்சிடும் காலையிலேயே, இதெல்லாம் தான் பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். எனக்கு என்னென்னா ஸ்பாட்டில் கேமராமேனோடையோ ஏடிஎஸோடையோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்யூனிகேஷன் மினிமமாக இருக்கோ அவ்வளோ டைம் ஐ கெயின் வித் தி ஆக்டர்ஸ். தட்ஸ் த திங். பிகாஸ் ஆக்டர்ஸ் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் போத் ஆஃப் தெம் கம்மிங் ஆஃப் தேர் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ். அந்த படம் முடிச்சு 2-3 நாள் இங்கே வராங்க. ஸோ அந்த ஒர்க்குன்றது பிஃபோர் ஹேண்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு ஸ்பாட்டில் ஐ வில் பி ஆல்வேஸ் வித் தி ஆக்டர்ஸ் பிகாஸ் தீஸ் கைஸ் நோ வாட் வி டூ. யூஸ்ட் இஸ் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம். ஆமாம், ஃபுல் மேக்ஸிமம் பண்ணியாச்சு. ஏன்னா சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ்லேயே அப்படியே ஓடிட்டு டப்புன்னு கதவை திறந்தோடனே விழர்னு அங்கே கட் போகலான்றது ஒன்று தோணணும்ல. அது ப்ரீவியஸ் பண்ணி 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 ஐ திங்க் சில தம் ரூல்ஸ் தான் வாழ்க்கையிலையும் சரி ஃபில்ம் மேக்கிங்லேயும் சரி, அதை யூஸ் பண்ணால் எல்லா படமுமே நல்லா தான் இருக்கும் போல். அந்த மாதிரி when we discuss தெரியுதுல, these are the areas that we love today. I have to give due credit to him. He also does that. He basically shot the entire mobile phone ல தலைவன் மொத்த படத்தையும் எடுத்துட்டாரு. அது ப்ளஸ் ஷார்ட் ஃபிலிமாவே ரொம்ப வருஷமா because he is acting. Correct. Because he is acting. Correct. He can't keep telling the cameraman what to do. Correct. ப்ளஸ் இப்போ இவர் பேசும்போதே ஒரு கேஸ் ஹிஸ்டரி எக்ஸ்பிளைன் பண்ற காப்பி மாதிரி தான். ஸ்பாட் இமெயில் கம்யூனிகேட் பாயிண்ட் பிளாங்க்ல இவர் ஷார்ட் பிலீவ் அது கீழே விழுந்த இந்த இடத்துல ஒரு 4 இலை இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீரியஸ்னஸ் வந்துடுது. யோசிச்சு பாரு மாமா, இப்போ நீ வர போடுற இதுதான் அப்படிலாம் சார் இந்த படத்துக்கு செட்டாக இல்லை. ஈவன் ஃபார் தி ஆக்டர்ஸ் அந்த சைட்லேருந்தும் சூப்பராக இல் கம்யூனிகேட் வாட் ஹி ஹேஸ் இன் மைண்ட். அது டு த டீ இருக்கும். he is your friend, you've known him and that's all there. பட் செட்டில் என்னைக்காவது ஒரு நாள் அவர் ஒரு வெளிச்சம் ஒரு மேலே மட்டும் அடிச்சிருக்கும், நீ பார்த்துட்டே விக்னேஷ் அரே வைட்டடா அந்த மாதிரி நான் அப்பெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். அப்பப்போ பார்த்து சூப்பர். ஏன்னா we were making short films to that to making films and நேற்று அந்த ஷோவில் வந்து when people react to it it's all very emotional. இல்லை சமமான்றது. அண்ட் ஒரு மாதிரி விக்னேஷ் ராஜான்னு பார்த்தோன்னே மை நேம் இஸ் அபிஷேக் ராஜா அந்த மாதிரி தனியாக நானும் செகண்ட் ஓகே அப்படி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கோக்குமாக்கா வெறும் ராஜா நம்ம ராஜா நியூமராலஜிலாம் கிடையாது. ஜாலியாக போயிட்டு தம்பி நான் 8 feet நீ 16 அந்த மாதிரி போய் மாற்ற. ஸோ டிட் யூ ஹாவ் அதர் ஆப்ஷன்ஸ்? இன்சைட்டிங் இன்சிடென்ட்டுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? அது ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன், யூனோ த பேக் ஸ்டோரி. அண்ட் ஏன்னா யூ வேரன் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த விக்டம்ஸ் விச் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் டு மீ. இவங்க இந்த ஊரில் தான் சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க, அவங்க அப்படியே கொல்லப்புறத்துக்கு போகும்போது அவங்க பேக் ஸ்டோரியிலலாம் டைம் வேஸ்ட் பண்ணி ஐ டென்ட் வாண்ட் டு எம்பத்தைஸ் வித் த ஐ ஸ்டார்டட் எம்பத்தைசிங் வித் த கில்லர்ஸ் அண்ட் நாட் தி விக்டம். ஸோ தட் கால் கம்பைன்ட் வித் மை ப்ரீவியஸ் கொஸ்டின் பீயிங் தி இன்சைட்டிங் இன்சிடென்ட். எனக்கு அதுதான் லைக் யூ செட், எனக்கும் அந்த ஒரு அவர்ஷன் உண்டு. லைக் விக்டிம்ஸுக்குள்ளே ரொம்ப டெவலப் பண்ணால் எனக்கும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அது தென் இட் இஸ் சி விக்டிம் ஆஃப் வி நாட் ஜஸ்டிஃபைங் எனி திங் ஹியர். ஓகே, தட்ஸ் லெட்ஸ் பி வெரி கிளியர் அபவுட் தட். பட்
விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்கு அந்த எம்பத்தின்றது தேவை, மோர் ஸோ வித் கெனடி than the the killer. But to answer your question, the inciting incident, again going back to the research, about 99% of the serial killers, it all goes there. It has to be about childhood trauma. Adila Kennedy we've done a bit different. Yeah. You're not reacting. Killing was not a reaction but to sort of an escapism மாதிரின்ற அந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை அதில் ட்ரை பண்ணி ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ அதுதான் சி இந்த ஜானரில் யூ டூ கைண்ட் ஆஃப் பெயிண்ட் யுவர் செல்ஃப் டு அ கார்னர். கரெக்ட். அது அந்த ட்ராப்பிங் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை பற்றி இல்லை, ஏன்னா நீங்கள் எழுத ஒரு பாயிண்ட் மேலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாகிடுது இல்லையா? ஸோ அப்படின்னும் போது இது இல்லை இதுதான் வரணும், அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப யோசிச்சோம். பட் திஸ் த பெஸ்ட் வீக் கம் அப் வித் அம்மா இல்லை. ஓகே, இது இந்த ரெவலேஷனு, இந்த ஓப்பனிங்கு, அப்புறம் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பிளேஸ்மெண்ட்டு, ஃபோர் ஷேடோ எக்ஸசைஸ், அதை பற்றி மட்டும் பிகாஸ் அந்த பேங்க் எல்லாமே சம்டைம்ஸ் ஆடியன்ஸே இல்லை என்னடா பில்டிங் வெடிக்குன்னு பார்த்தா டிப்ரிஸ் உள்ளே வந்துருச்சுன்ற மாதிரி இப்போ ஆடியன்ஸே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே எல்லா பேங்குமே லேண்ட் ஆச்சு தலைவா. ஸோ ஃபோர் ஷேடோவா இந்த கதையை ரிவர்ஸ்லேருந்து இல்லை சைடுலேருந்து ஏதாவது வாட் ஹேப்பன்? ஸோ ஆல்ஃப்ரெடும் நானும் எழுதும் போது நிறைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். 99% வந்து இன்ஃபேக்ட் இந்த கடைசியில் காரில் ஏறி உட்காருவாங்க இல்லையா, இவர் வந்து சொல்லுவார் கேஸ் அசைன் ஆயிருக்குன்னு வரேன் உங்களுக்கா அப்படின்னா இல்லை நமக்குன்னு வரேன். முன்னாடி ஒரு சீன் படத்தில் தூக்கிட்டோம். இவங்க 2 பேரும் ஹோட்டலில் செக்இன் ஆவாங்க. ஹோட்டல் டோர் கதவை திறப்பாங்க, பார்த்தா ஒரே ஒரு பெட் இருக்கும். அது இல்லையா? இது வந்து இவரை பார்த்து கேட்பாரு இது என்ன நமக்கு அப்படின்னா இல்லை எனக்குன்ட்டு அவர் படுத்துருவார். ஸோ அதுதான் இதான் இதை தூக்கிட்டோம். ஓகே, ஸோ அது இருந்தால் மேபி இன்னுமே இல்லை, அது இல்லாமல் இருந்ததுனால இது வந்து கேரக்டர் வந்து தோனி சொல்கிற மாதிரி இருக்கு. லைக் இல்லை நிஜமாவே ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ, நீ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன் புக்கை வச்சு என்ன டச் பண்ணிட்டேன்ற மாதிரி தான் கன்வே ஆச்சு. டெலிட்டட் சீனை போடணும். ஆமாம் பண்ணுங்க, யூ ஷுட். ஐ திங்க் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரைட்டர்ஸ்ல. டு எனி ஸ்க்ரீன் பிளே யூ ஹேவ் டு கோ பேக் அண்ட் ஃபர்ஸ்ட் டிராஃப்டில் வரவே வராது. இப்போ எதுவுமே இல்லை. ஸோ த கில்லருடைய இன்சைட்டிங் லைக் அன் அடல்ட்ரி இஸ் இன்வால்வ். கரெக்டாக? ஸோ அதுதான் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் அப்படி என்னோட தாட். அப்சல்யூட்லி ஃபேர். ஸோ அது இருந்ததுனால தான் ஓப்பனிங் சீனில் எதை பற்றி பேசலான்னும் போது அங்கே யூ ஹேட் அ கை ஹூ இஸ் சஸ்பெக்டிங் தி வைஃப். ஸோ இந்த மாதிரி பின்னாடி போயிட்டு தான் ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி ஸ்டோரி வேர்ல்டாகவே அது ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. போய் அவனுக்கு ஒரு இயர்ஃபோனை கொடுத்து உள்ளே போய் சொல்லிட்டு வந்து உண்மையை உள்ளே போயிட்டு சொல்லிட்டு வந்து எல்லாமே ஸ்டோரி வேர்ல்டும் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு அதோட ஒரு பெரிய டேக்அவே எதுவுமே இருக்க முடியாது. கே பாலச்சந்தர் 100 படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சண்டை காட்சிகளே இல்லையா? அப்படியா? சண்டை காட்சிகள் ஆர் வெரி மினிமல் லெவல். எனக்கு தெரிஞ்சு யூனியனுக்கும் அவருக்கு பெருசாக ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறதுலே கம்மியான ரொம்ப ட்ரிவியலாக இருக்குது. வில் கோ பேக் அண்ட் ப்ராப்ளி செக். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே ட்ராமா கத்தார்சிஸ் அந்த லெவல் தான். இங்கே இந்த சண்டையே இல்லாமல் ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கியா? ஸோ தி ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே மொமெண்ட்டு செட் பீஸு அந்த லெவலில் இருக்காங்க, அந்த டியூனிங்கில் இருக்காங்களே. மாமா குஸ் பம்ப்ஸ் அந்த லெவலில் தான் படம் பார்க்குறேன் இப்போ. சரியா? அந்த மாதிரி இருக்கானு அந்த வடிவேல் அந்த மாதிரி. ஸோ இங்கே அந்த ஒரு த டென்ஷன் பில்டிங் வாஸ் ஆல்சோ நைஸ்லி டன். So what went into that? So again it all comes to the writing. நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன் செட் பீசஸ் இல்லைனாலும் செட் பீசஸ் இருக்குது படத்தில். அந்த கரும்பு தோட்ட செட் பீஸ் இருக்குது, ரயில்வே கிராசிங் செட் பீஸ் இருக்குது, இன்டர்வல் பிளாக் ஒரு செட் பீஸு, வீட்டுக்குள்ளே தேடுறது அது ஒரு செட் பீஸு, கடைசியில் காஃபி ஷாப் கிளைமேக்ஸ் ஒரு செட் பீஸு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 செட் பீஸ் இருக்கிறதுனால தான் படம் பார்க்குறவங்களுக்கு அந்த மொமெண்டம் இருக்குது. சீக்வன்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் நாட் சீன் ஆஃப்டர் சீன், இட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப்டர் சீக்வன்ஸ். ஆல்சோ வந்து ஒரு பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி ஸோ அதனால வந்து ஸோ இதுலேயும் செட் பீஸ்ன்றது பண்ணலாம், ஆக்ஷன் இல்லாமலேயும் செட் பீஸ் பண்ணலான்றது. இப்போ இந்த இட்ஸ் பிகம் அ மேண்டேட் டு ஹாவ் அ மல்டிவர்ஸ் அண்ட் சீக்வல் அண்ட் ஆல் தட். பட் திஸ் ஃபிலிம் நிஜமாவே தொடரும் போடுங்கன்ற லெவலில் தான் இருந்தது. பிகாஸ் ஐ வாண்ட் தீஸ் 2 cops டு ப்ராபப்ளி இன்னும் ஒரு டையிங் சுச்சுவேஷனை இன்னும் வேறு மாதிரியான ஒரு ஏரியாவில் இதில் வந்து ப்ராபப்ளி ஸ்டேக்ஸ் ஃபார் அ லிட்டில் லெஸ் when it comes to investigation part.
இஃப் தே வேர் ரன்னிங் அகெயின்ஸ்ட் டைம் ஹவு தீஸ் கைஸ் வில் ஃபங்க்ஷன்றதுல எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்குது. ப்ளீஸ் கன்சிடர். ஒருத்தர் சொன்னதுனால நீங்கள் எழுதி அப்ளாஸ்லாம் அதெல்லாம் முடியுது. பட் இருந்தாலும் ஐ வாண்டட் டு நோ இஃப் தீஸ் 2 characters if they were running against time. There were times where it made crucial. ஏன்னா சரி அந்த ஹோல் வாலண்டியராக ஒருத்தமே நான் தான் பண்ணேன்னு சிக்கினானே, அதுக்கு ஏதாவது அப்புறமா ஏதாவது பார்ட் 3ல ஏதாவது லீடு இருக்கா? இல்லை, ஐ திங்க் இட் இஸ் like a sort of a political இதுதான், like could be that, you know, we've seen, right? We've seen நடக்கிறது தான். When you want to shut down a story, உங்களுக்கு எனக்கு டக்கு முடிச்சு விடுங்க, ஒரு சாமியார் கேஸை போட்டு விடுங்க மாதிரி. அதனால தான் அவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு எனிமிட்டி பில்ட் பண்ணிட்டே வரும். ஓகே சுந்தர் கரெக்ட் அது ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டு. ஸோ பேசிக்லி ஒரு கதையை எழுதிட்டு 2 பேர் வேறு எழுதியிருக்கீங்க, எழுதி உங்களுக்குள்ளேயே ஒரு ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் ஆஸ் அ duo when it comes to writing part? How does it work? ரைட்டிங் பார்ட்னர்ன்றது வந்து கரெக்டாக அமையணும். அது ஒரு மேரேஜ் தான். ஆமாம், எக்ஸாக்டாக. ஏன்னா ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு கம்பேட்டபிலிட்டி கிடைக்கிறது. அது எப்போனா 2 பேரும் உலகத்தை ஒரே மாதிரி பார்த்தோன்னா ஒரு அந்த அந்த கதையை வந்து சேர்ந்து எழுதிடலாம். ஸோ எல்லாம் கூட அமுதன் இல்லாம மாதிரி தான் ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ் 2 பேரும் ஒரே மாதிரி உலகத்தை. சரி, இப்போ ஐ வாண்ட் இன்னொருத்தர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாருன்னா அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகாதுன்னு தோணுது எனக்கு. அது ஏன்னா ஒரே விஷயத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தேர் வாஸ் திஸ் வீடியோ ஆஃப் அ ஓல்டு ஃபார்மர் கப்பிள். திருடங்க வந்துட்டாங்க, அடிச்சு ஞாபகம் இருக்கா? அவங்க ஸ்டேட் அவார்டு கூட கொடுத்தாங்க. அது வைரலாக போயிட்டு இருந்தது. அது பார்த்து எல்லாருமே எவ்ரிபடி இஸ் கமெண்டிங் அபவுட் ஹவு பிரேவ் தீஸ் 2 were. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாப்புல தான் பார்க்குறோம் அந்த வீடியோ. இல்லை பார்த்தா எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் தெம். Both of us were laughing looking at those guys. Correct. Samma comedy na when you go revisit that அவர் எந்த பிளான் போட்டு வந்திருப்பானுங்க அது நீ போ நான் போன்ட்டு. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், யூ ஃபைண்ட் த சேம் திங் ஃபன்னி, யூ ஃபைண்ட் த சேம் திங் மூவிங். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு லவ் ஸ்டோரி எழுத முடியாது. பிகாஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் லவ் இஸ் டிஃப்ரெண்ட், ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ் லவ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் ஒரே மாதிரி படங்கள் ஒரே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால சேர்ந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு a good fit. லவ்லி. அது மட்டும் எனக்கு வந்து என்னடா நிக்கிலா கேரக்டரை ஹீரோயினை காலி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு பார்த்தா அவளையும் நான் எடுத்துகிட்டு வந்து பெப்பேன்டா. அது வந்து ஒரு மாதிரி கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட வேணான்ற மாதிரியான கோலா. ஏன்னா அதனால தான் நான் கேட்குறேன், சம்மந்தப்பட்டவங்களே செய்வோம் அப்படின்னு ஒரு வேளை வில்லனுக்கு தோணுது. இல்லை அப்படின்னு இல்லை, இது ஒரு ட்ரோப் தான். இப்போ we have to இவருக்கு ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த கட்டத்தில். ஒரு 3rd person முடியும் அப்படின்ற அதெல்லாமே ஒரு ஆக்சுவலாக ஒரு கிளீஷே தான். அது அதில் எப்படி புதுசாக ப்ரெசென்ட் பண்ணலான்றது தான் அந்த மிக்ஸ்அப் வச்சு அந்த மாதிரி பண்ணேன். ஒருவேளை சரத்குமார் சார் மாட்டிக்கிட்டேன், சாவு போ படம் ஃபுல்லாக நீ டார்ச்சர் பண்ணுவோம், உன்னை நான் வந்து காப்பாற்றணுமா, டீ காப்பாற்றிக்கோ. சரத் சார் இருக்கு குழி. ஸ்மார்ட் ஆக்டர் அப்படின்னு ஐ திங்க் யூ ஆர். ஒரு மாதிரி இந்த சினிக்கு இவ்வளோ போதுன்ற மாதிரி ஒரு சம்டைம்ஸ் ஐ ஃபீல் யூ அண்டர் பிளே பிட். ஆர் யூ லைக் overtly conscious or just you are like? I think that's me. That's my style. I like it. Call it a style. Yes. ஒரு மாதிரி I was quite surprised. விஷுவல் ஹியூமர்லாம் இவ்வளோ அசால்ட்டாக வருது. ஸ்லாப்ஸ்டிக் சூப்பராக. ஏமாமா நான் இதில் முன்னாடியே பார்த்து நான் சொல்லியிருக்கேன், டோல்டு எனக்கு பண்ணணும்னு ஆசை இல்லை சார். இல்லை யுவர் பர்சனாகவே யுவர் லைக் தட்டா ஒரு மாதிரி? நோ, ஐ சரி ஸ்டேஜில் பண்ணும்போது ஸ்லாப்ஸ்டிக்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ I've learned clowning, so I want to play those things, and effortless on the script இருந்தது, so that I don't have to overdo or sometimes அந்த சீனை கொடுத்து நீங்கள் எதாவது பண்ணுங்கன்றவங்க rom-coms, sometimes rom-coms, so கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ready to, because I have to entertain the people, right? இப்போது ஸ்கிரிப்டில் ஒரு லைன் தான் அதனால I have to play to 3 lines, but this had things, I just had to be there. ஏன்னா சூதுகோம்லேயுமே அந்த பொண்ணு வந்து அவளை ஏதோ பண்ணிட்டு அடிச்சா மாதிரி அதுலேயுமே அந்த அந்த ட்ராமா நேச்சுரலாக ஒரு மாதிரி ஒரு ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஐ திங்க் இன்னொருத்தர் கூட இது ஷோ பார்த்து சொன்னார், இந்த ஹியூமர் யூ ஆல்சோ செட், ஐ திங்க் இந்த டைப் ஆஃப் ஹியூமர் கண்டினியூ பண்ணுங்க. ஐ வாண்ட் டு எல்லா படத்துலையும் பண்ண முடியாது, இதில் அமைஞ்சிச்சு சூப்பராக. அது ஒரு சமத்து பையனா, நல்லா படிக்கிற புட்டி கண்ணடி போடாத ஒரு படிக்கிற பையன், எல்லாமே அழகாக இருந்தது. சரி, ஐ திங்க் தேர் இஸ் மோர் டு டாக் when you do another film of the same story world, but as of now, one thing that I wanted audience to know was, okay, there is this guy who's actually achieved something to do with this film, which I wanted to shamelessly convey. Thank you so much. So I think in a way
you've made it harder for my dear friend. Let's see how it goes. Challenge accepted. Yes. For talent. Yeah. ஸோ வெரி ஹாப்பி டு பி டாக்கிங் டு யூ கைஸ். ஏன்னா சரத்குமார் சாரையுமே இதில் இன்வால்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அவர் என்னப்பா ஸ்பாட் டு ஸ்பாட் போயின்னு இருக்காப்புல, ஃபுல் ஃபார்மில் இருக்கார். ஸோ ஐ திங்க் காப்ஸ் நான் ஒரு மாதிரி அவங்களோட நைட் டியூட்டிலாம் பெரிய கமிஷனர் நைட் டியூட்டின்னு தூங்காமல் அப்படியே ஒரு பொலேரோவில் உட்காந்துன்னு தெருவாக போய்லாம் சைன் போடுவார். ஸோ we tend to glorify a lot of things, but I think at the end of the day, in the one last question to you, why do you think we like films like this? Why do we want to know about who killed and the killing and all that? Why? ஐ திங்க் ஜென்ரல் க்யூரியாசிட்டி தான் ப்ரோ. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனேன், கதவை திறந்து பார்த்தேன் அப்படின்ட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன். நம்ம இப்போ ஜென்ரேஷன் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பீட்டர் கிரிஃபின் பார்த்து பெட்ரியா. ஸோ அது பேசிக், அது இட்ஸ் லைக் யூ வாண்ட் டு நோ த ஹியூமன் க்யூரியாசிட்டி தான். அது கரெக்டாக போயிட்டு அந்த ஏமாத்தாமல் கடைசி வரைக்கும் போயிட்டா ஐ திங்க் இல் பி an engaging watch. Yeah, but I think as a fan of both of you's recent work, I would expect something outrageously different. வேறு ஜோன், வேறு ஸ்டோரி வேர்ல்டு, ஒரு பீரியட் ஃபேண்டசி லவ் ட்ராமா எல்லாத்தையும் ஸ்பாட் போரி ஆஃப் ஜான்ரா தான். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க 2 பேர்கிட்டையும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த சரத்குமார் அசோக் செல்வன் மாதிரி இந்த விக்னேஷ் அண்ட் அசோக் ஆல்சோ ஷுட், ஐ திங்க் அது ஒரு வி லுக் அட் கிரேட் காம்பினேஷன்ஸ். அவங்க தான் திரும்ப ஏன் வந்து டிகாப்ரியோட திரும்ப ஸ்கார்செசி பண்ணுறாருன்ற மாதிரி இங்கேயும் we've seen a lot of combinations work. ரவிக்குமார் அண்ட் சரத்குமார்ன்றது வந்து ஒரு அந்த மாதிரி, கமல்ன்றது வந்து ஒரு அந்த மாதிரி. ஐ திங்க் ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பார்ட் 2 வந்து வேற டைட்டில், போர் தொழில் 2 அப்படின்னாச்சு. நான் ஏமா வேற மாதிரி டோட்டலாக வேற ஃப்ரான்ச்சைஸ் பாயிண்ட் அந்த பேரை வச்சு இல்லை. ஆமா, அது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரான்ச்சைஸ் கமிங் ஹோம் அந்த மாதிரி அது வித்தியாசமாக ப்ரெஷர் ட்ரீட் பண்ணுவோம். வாட் இஸ் திஸ்? Because the film is so good that people know it is part of the same story. பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டுருவாங்க. ஆமா, சக்தியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி. Thank you so much. Thank you. Very happy. Thank you.